ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கிறேன். ஆசா 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோய் மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான் என்று கர்த்தரை வாழ்த்து பார்க்கிறோம். கடந்த செய்தியில் பார்த்தோம், ஆசா எந்த அளவுக்கு மிக ஒரு உத்தமனாக தேவனுக்கு பிரியமாக இருந்தார் என்று சொல்லி. அவர் செய்த 2 தவறு. ஒன்று, யுத்தம் வருகிற பொழுது பக்கத்து ராஜாவை நம்பினார். ஆகவே வரவேண்டிய ஜெயம் கைவிட்டு போனது. 2வது, அவர் செய்த தவறு என்று பார்க்கிற பொழுது பரிகாரியை தேடினார், கர்த்தரை விட்டுவிட்டார். அவருடைய காலில் பார்த்திங்கன்னா அதிகமான வியாதி வந்துன்னு சொல்லப்பட்டது. என்ன வியாதின்னு தெரியல. தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோய் மிகவும் உக்கிரமாக இருந்தது. அப்படின்னா வலி ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். இந்த நாட்களில் வலி போவதற்கு பெயின் கில்லர் மாத்திரை இருக்குது. அதுபோல் கால் வலி, முழங்கால் வலி, என்ன வலினாலும் மாத்திரை ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த நாட்களில் வெறும் நாட்டு வைத்தியம் மட்டும்தான். சில பட்டைகளை சாப்பிடுவாங்க, சில இலைகளை சாப்பிடுவாங்க, சில மரத்தோள்களை சாப்பிடுவாங்க. இவைகளை சாப்பிட்டு தான் அவங்க அந்த வலிகளுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆசா மிகவும் வலி அதிகமாக இருந்தனால தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடின இந்த ஆசா இந்த நேரத்தில் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டார். சரீரத்தில் பலவீனம் வருகிற பொழுது, சரீரத்தில் சுகம் வருகிற பொழுது, நான் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சரீரத்தில் உண்மையாக வேதனை வலி வந்துச்சுன்னு சொன்னால் மனது ரொம்ப பாதிக்கப்படுவது உண்மைதான். ஜெபிக்கும் பதில் வரலை, ஜெபிக்கிறோம் வியாதி மாறலை, ஜெபிக்கிறோம் கஷ்டம் மாறலை, ஜெபிக்கிறோம் இந்த வியாதி போகவே இல்லை என்று நினைக்கிற பொழுது ஒருவேளை சோர்வுகளும் அசதிகளும் வருவது இயல்பு தான். அதே காரியம்தான் ஆசாவுக்கும் நேரிட்டது. ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் இவன் வைத்தியர்களை தேடினான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பரிகாரியை தேடுவது தவறா என்று ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி சில சபையார் சொல்கிறாங்க, வைத்தியம் பார்க்கக்கூடாது, அது விசுவாச குறைவு என்று சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது. காரணம், மோசேக்கு மருத்துவம் பார்த்தார்கள், மருத்துவர்கள் இருந்தார்கள். வியாதியஸ்தனுக்கு மருத்துவர் தேவை என்று சொல்லப்படுகிறது. வியாதியஸ்தனுக்கு மருத்துவர் தேவை என்று வேறொன்றுக்கு அல்ல என்று பார்க்கிறோம். ஆகவே வியாதியஸ்தனுக்கு மருந்து தேவை, மருத்துவம் தேவை. ஆனால் அது ஒரு 2% அல்லது 1% தான் இருக்கலாம். ஆனால் முழு சுகம் யார் கொடுக்க முடியும்? முழுவதுமாக யார் வியாதியை மாற்ற முடியும்? முழுமை யார் செய்ய முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் தான் தழும்புகளால் குணமாகிறோம் என்று வார்த்தையில் ஏசாயால வாசிக்கிறோம். ஆசா தேவனை கொஞ்சம் மறந்துவிட்டு பரிகாரியை தேட ஆரம்பித்தார். காரணம், வலி வேதனை, தன்னுடைய சரீரத்தை தாங்கொன்னா உக்கிரம் என்று சொல்லப்படுகிறது. உக்கிரமான வேதனை. மற்ற எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம். பண கஷ்டம் வந்தால் சமாளிச்சிடலாம். அல்லது சொத்து அழிஞ்சு போச்சுன்னா, ஆஸ்தி அழிஞ்சு போச்சுன்னா சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் சரீரத்தில் கொடுமையான வேதனை வருகிற பொழுது என்ன செய்ய முடியும்? தாங்க முடியாத வழி வருவது என்ன பண்ண முடியும்? ஆசை அந்த நேரத்தில் உண்மையாகவே சோர்ந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக விசுவாச தேவனை பின்வரிசினவர்கள் இப்படிப்பட்ட வியாதி வருகிற பொழுது, மரணப்படுக்க வருகிற பொழுது தேவனை விட்டு விலகி போகிறதை நான் பார்க்கிறோம். இங்கே ஆசா தேவனை விட்டு விலகி போகலை. காரணம், அதுக்கீழே வாசிக்கிறோம், தாவீது நகரத்தில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஆனாலும் அவர் முழுமையாக தேவனை விட்டு விலகலை. கொஞ்சம் அப்படி விலகிற பொழுது இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி போகிறது போல் தெரிந்தது. ஆனாலும் அவர் முழுமையாக தேவனை கூட தான் இருந்தார், தேவனோட கூட தான் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனை சார்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக வருகிற நாட்களில் வரும். ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு சுகபோகமாக, ஒரு ஆசீர்வாதமாக, சுகமாக இருக்கிற காலமாக இருக்கலாம். நாட்கள் ஆக ஆக பிசாசு ஒருவேளை வியாதிகளை கொண்டு வந்து தேவனை விட்டு விலக்க நேரலாம். அவன் போர் செய்கிறவன், சரீரத்தை தாக்குதல் பண்ணுவான், சரீரத்தை அவன் ஒடுக்குவான், வியாதியை கொண்டு வருவான். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் தேவனை சார்ந்து கொள்வது மிகுந்த அவசியம். ஆஸ்பத்திரிக்கு போவது தவறல்ல, மருந்து மாத்திரை சாப்பிடுவது தவறல்ல. ஆனால் தேவனிடத்தில் சொல்லாமல், தேவனிடத்தில் தெரிவிக்காமல் நம்பிக்கை விட்டு போவதுதான் தவறு. தேவனை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை தேடாமல் பரிகாரியை மாத்திரம் தேடுவது தவறு. ஜெயமோ கர்த்தரால் வரும். வியாதி என்கிற
பலவீனத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் தான், சுகம் கொடுக்கிற அவர் தான். ஆகவே நாம் தேவனை சார்ந்திருப்போம். என்ன வலி வேதனை வந்தாலும், சரீரத்தில் பாடல் வந்தாலும் நாம் தேவனை சார்ந்து இருப்போம். அதே நேரத்தில் மருந்து மாத்திரைகள் நமக்கு உதவி செய்யும். ஆனால் முழுமையான உதவி தேவன் மாத்திரமே செய்ய முடியும். மனுஷனால் கூடாதது. மனுஷனும் டாக்டர்ஸும் ஒரு மனுஷன்தான், மருந்து மாத்திரைகளும் மனுஷன் உண்டாக்கப்பட்டது தான். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் அந்த வியாதியை மாற்ற முடியாத வியாதியை தேவன் மாற்றுவார். மனுஷனால் செய்ய முடியாத அற்புதத்தை, சுகத்தை